ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீரை தொக்கு தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து சாப்பாட்டில் நெய் போட்டு இது அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். வெங்காயம், கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகாய் வத்தல், புளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் சேர்க்குறேன். பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சேர்க்குறேன். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதில் வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கூடுதலாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா தொக்கு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால எண்ணெய் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சது வெந்தயம் சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தோசைக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால நம்ம 2 நாள் கூட நம்ம அதை வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 நாள் கூட அதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தொக்கு, கீரை தொக்கு. இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா அப்படியே கிளறிக்கலாம். அதுக்கு தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக நான் விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னோட சேனலில் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ரைஸ்லேருந்து, பொரியல்லேருந்து, கூட்டுலேருந்து எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். எல்லா வீடியோஸும் இருக்குது. நீங்கள் போய் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் எனக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் தான். இப்போது கீரை சேர்த்துடலாம். நான் வந்து பாலக்கீரை வந்து 2 கட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்கலாம். நீங்கள் எந்த கீரை வேணால் நீங்கள் இதில் செய்யலாம். கீரை தொக்குன்றதுனால எந்த கீரையில் வேணால் நம்ம செய்யலாம். இப்போ அந்த கீரையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை வந்து ரொம்ப வேக வைக்கணுன்றதுவே இல்லை, இதுலேயே போட்டாலே டக்குன்னு நமக்கு அது வெந்துடும். இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து நம்ம பாலக்கீரையிலே கூட்டு, மசியல், கீரை ரைஸு இப்படி எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கீரையிலே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அது அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு. கீரை நம்ம எவ்வளோ சேர்த்தாலுமே அது வந்து கம்மியாயிடும். அதுவும் நம்ம மசியல்லாம் செஞ்சோம்னா அது ரொம்பவே கம்மியாக காமிக்கும் கீரை. நீங்கள் 4 கட்டு வாங்கினா கூட கீரை வந்து நம்ம மசியல் செய்யும் போது நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். மசியல்லாம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நம்ம கூடுதலாக அந்த அதோட குவான்டிட்டி கொஞ்சம் கூட காமிக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் அப்படியே, இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தோசை சாப்பாடுக்கு போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கும் டேஸ்டாகவே இருக்குது தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக. அது இந்த தொக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க. அந்த தொக்கு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த கீரை தொக்கு வந்து. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். நான் வெல்லம் வந்து இன்க்ரீடியன்ஸில் காமிக்க மறந்துட்டேன். இது கடைசியாக அதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஷார்ட்ஸில் நிறைய இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், சமையல் வீடியோஸ்லாம். அதோட இதுவும் உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வந்து அது கீழே நான் அதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிலது வந்து வீடியோஸ் வந்து நியூ வீடியோவாக இருக்கும், சிலது வந்து பழைய வீடியோ அதில் போட்டதே அந்த பழைய வீடியோஸ்லேருந்து எடுத்து நான் லிங்க் அதில் கொடுத்துருப்பேன். நிறைய சமையல் இதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் போய் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு அருமையான ஒரு கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான சிம்பிளான கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.